என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 59வது வசனத்தில், என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். இந்த இடத்தில் சங்கீதக்காரன் எவ்வளவு அருமையாய் அறிக்கை செய்கிறார் பாருங்கள். என் வழிகளை நான் சிந்தித்து பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா நம்முடைய சிந்தையில் நமக்கு என்ன தெரியுமா? நான் பேசுனது சரிதான், நான் செஞ்சது சரிதான், நான் போகிற பாதை சரிதான், இப்படி நம்ம பார்வையில் எல்லாம் சரியாக தான் தெரியும். ஆனால் தேவ சன்னிதானத்தில் தேவனுடைய வார்த்தையின் துணை கொண்டு தான் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அதில் சங்கீதக்காரன் மிக அருமையாய் சொல்கிறார், என் வழிகளை நான் சிந்தித்து பார்த்து அப்படியே சாட்சிகளுக்கு நேராக நான் திரும்புகிறேன். அப்படி என்று சொன்னால் என் பார்வையில் சரியாக தான் இருந்தது, ஆனால் நான் கொஞ்சம் நிதானித்து பார்த்தேன், வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்தேன். அப்போ எனக்கு புலப்பட்டது, நான் பேசினது சரியில்லை, நான் நடந்து கொண்டது சரியில்லை, என் பாதை சரியில்லை, அதனால் நான் இப்படியே தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் சாதிக்கலை. மாறாக அப்படியே சாட்சிகளுக்கு நேராக நான் திரும்புகிறேன், என் பாதையை நான் மாற்றிக்கொள்கிறேன், சீர்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த இடத்தில் எவ்வளோ அருமையாய் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு உணர்த்தி காட்டியும் உனக்கு சுட்டி காட்டியும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் போவேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள் ஒரு முரட்டாட்டத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து சீர்படுத்தி கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.